வாட்ஸ்அப் பகுதி. விஷ்ணு சொல்லுங்க, சமூக வலைத்தளங்கள்ல என்ன மாதிரியான பதிவுகள் இந்த காலை நேரத்துல இருக்கு? கண்டிப்பாக கிரண்யா, காலை இன்றைக்கி வந்துட்டு 7 மணி தொகுப்பில் வந்துட்டு நம்ம பார்க்குறது வந்துட்டு ஆங்கில நாளிதழ்கள், அதாவது வந்து உலகம் முழுவதும் வரக்கூடிய ஆங்கில நாளிதழ்கள் முக்கியமாக தலையங்கமாக தலைப்புச் செய்திகளாக என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா ஹஃபிங்டன் போஸ்ட் அப்படின்னு வரக்கூடிய அந்த நாளிதழில் தலைப்புச் செய்திகளாக எதை பார்க்குறோன்னா வந்துட்டு சாஃப்ரான் சார்ஜ் பிஜேபி மேக்ஸ் அ பிக் கெயின் இன் ஜாக்கே அண்ட் ஜார்க்கண்ட். அதாவது வந்துட்டு நேற்று வந்துட்டு இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர்லேயே ஜார்க்கண்ட்லேயும் வந்துட்டு தேர்தல் முடிவுகள் வெளிவந்திருக்கு. அந்த தேர்தல் முடிவுகள் வந்துட்டு பாஜகவுக்கு பெரும்பான்மை ஆதரவு இருக்குது அப்படின்றத தான் காட்டியிருக்கு. ரொம்ப காலத்துக்கு அப்புறமா வந்துட்டு ஜார்க்கண்டில் தனி பெரும்பான்மையோடு அவங்க ஆட்சி அமைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜம்மு காஷ்மீரில் அவங்க எதிர்க்கட்சியாக உருமாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அவங்க தான் 2வது இண்டிவிஜுவல் கண்டென்ட் அது சீட்ஸ் நேற்று எடுத்திருக்காங்க. அதை தான் இவங்க வந்துட்டு முக்கியமாக போட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா வந்துட்டு பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் தொடர்ந்து இந்தியாவில் முக்கியமாக டெல்லியில் நடந்துகிட்டே வருது. அதை பற்றி தான் ஹஃபிங்டன் போஸ்ட்டில் இன்னொரு கவர் பேஜில் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு நேற்று வந்துட்டு ஒரு டாக்டர் மேலே வந்துட்டு ஒரு ஆசிட் அட்டாக், 2 பேர் பைக்கில் வந்த 2 பேர் வந்துட்டு ஆசிட் அட்டாக் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதில் அவங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக டேமேஜ் ஆயிருக்கு. தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கிறது வந்துட்டு கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ட்வீட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதில் கூட பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி பார்ட்டியோட லீடர் வந்துட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் அதை போட்டிருக்காரு அப்படின்னு கூட போட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா பிபிசி நியூஸ் இந்தியாவில் வந்துட்டு ரீஜனல் பார்ட்டி வின்ஸ் மோஸ்ட் சீட்ஸ் இன் கீ காஷ்மீர் ஓட். அதாவது வந்துட்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காஷ்மீர் வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை வாய்ந்த இடம், அதாவது வந்துட்டு ஒரு சென்சிட்டிவ் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் மாற்றத்தை தேடுறாங்க, எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது தான் வந்துட்டு இந்த தேர்தலோட முடிவுகள் நமக்கு காட்டியிருக்கு. அதாவது வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டியான பீப்புள் டெமோக்ராட்டிக் பார்ட்டி தான் வந்துட்டு நேற்று நடந்த தேர்தல் முடிவில் வந்துட்டு அதிக சீட்ஸ் பெற்று ஆட்சி அமைக்கிறதுக்கான வழிமுறைகளுக்கு வந்துட்டு அவங்களுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக பார்த்தோன்னா பிபிசி வேர்ல்டு நியூஸ் ஆஸ்திரேலியாவில் என்ன வருது அப்படின்னு பார்த்தோன்னா வந்துட்டு சிட்னி அட்டாக்கை தொடர்ந்து, அதாவது வந்து சிட்னியில் 2 போலீஸ்மென் வந்துட்டு கொல்லப்பட்டாங்க. அது மாதிரியே வந்துட்டு ஆஸ்திரேலியாவில் அந்த மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் எல்லாருமே இல்லீகலாக யார் யார் தங்கியிருக்காங்க, யாரெல்லாம் சந்தேகத்துக்குரிய நபர்கள், அவங்கள்ட்ட எல்லாம் எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தியிருக்காங்க. தென் பார்த்தோன்னா வந்துட்டு தி கார்டியன், இங்கிலாந்துலேருந்து வெளியே வர கார்டியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப காலத்துக்கு அப்புறமா பிரச்சனையில் இருந்த அந்த இன்டர்வியூ, அதாவது வந்துட்டு இங்கிலீஷ் மூவி நார்த் கொரியாவுக்கும் யூஎஸ்க்கு இடையில பிரச்சனையில் இருந்தால் அந்த மூவி வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு சோனி ஒத்துக்கிட்டாங்க, கவர்மெண்ட்ஸ் எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க, கிறிஸ்மஸ்க்கு அப்புறமா வந்துட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் கிரண்யா இன்றைக்கு தினத்தில் வந்துட்டு சோஷியல் மீடியா, அதாவது சமூக வலைதளத்தில் அந்த நியூஸ் பேப்பர் கண்டென்ட்ஸ். உங்கள் தகவல்களுக்கு நன்றி விஷ்ணு. நன்றி கிரண்யா.